Taste the Daily. சிவகங்கை நகராட்சி ஆணையருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக கொரோனா தொற்று பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்ற சிவகங்கை நகராட்சி ஆணையருக்கு கொரோனா தொற்று இருப்பது பரிசோதனையில் தெரிய வந்தது. இதையடுத்து ஆணையர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே அவருடன் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களும் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டுள்ளனர். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த விடியா ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் செயலற்று கிடப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருவள்ளூர் அருகே கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்த பெண்ணை கர்ப்பமாக்கிய இளைஞர் பிடிபட்டார். குன்னவலத்தைச் சேர்ந்த 32 வயது பெண் காவியாவுக்கு கடந்த 2013ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவருடன் திருமணம் நடைபெற்று 10 வயது ஆண் குழந்தை உள்ள நிலையில் கருத்து வேறுபாட்டால் கடந்த 2019ஆம் ஆண்டு கணவரை பிரிந்தார். இதனிடையே ரவீந்திரன் என்ற திருமணமாகாத இளைஞருடன் காவ்யா கணவன் மனைவியாக வாழ்ந்தார். இதில் காவ்யா 7 மாத கர்ப்பமாக இருந்த நிலையில் ரவீந்திரன் தலைமறைவானது குறித்து புகார் அளிக்கப்பட்டது. இதில் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து குன்னவலத்தில் ரவீந்திரன் வாழ்வது தெரிந்து காவ்யா கேள்வி எழுப்பினார். அப்போது தனக்கும் காவ்யாவின் கர்ப்பத்துக்கும் சம்பந்தமில்லை என கூறி ரவீந்திரன் ஆபாசமாக திட்டியது குறித்து புகார் அளிக்கப்பட்டதில் ரவீந்திரன் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவது பலரையும் அச்சமடைய வைத்துள்ளது.